Hello guys, welcome to our channel. இது நம்ம சேனல்ல இருந்து first travel vlog video. I hope you enjoy and travel along with us. நாங்கள் ஃபேமிலியாக கொடைக்கானல் போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் நானும் சென்னையிலேருந்து என்னோடய ஊருக்கு மதுரைக்கு கிளம்பிட்டோம். மார்னிங் ட்ராவல் பண்ணுறனால A to Bலேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செகண்ட் ஏசியில் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஸோ செகண்ட் ஏசியில் உங்களுக்கு பில்லோ, பிளாங்கெட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ப்ரைவசி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ட்ரிச்சி வரத்துக்கு ஒரு 1 hour முன்னாடி ஃபுட் ஆன் ட்ராக் ஆப் யூஸ் பண்ணி எங்களோட ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டோம். கரெக்டாக ட்ரிச்சி ஸ்டேஷனில் எங்களோட கம்பார்ட்மெண்ட்டுக்கே வந்து ஃபுட்டை டெலிவர் பண்ணிட்டாங்க. அண்ட் இதே மாதிரி நீங்களும் ட்ராவல் பண்ணும்போது எப்படி ஃபுட் ஆர்டர் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் இதை பற்றி ஷேர் பண்ணுறேன். நல்ல பிரியாணிலாம் சாப்பிட்டு குட்டி தூக்கம் போட்டு எழுந்ததும் மதுரை ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக என்னோடய அப்பா, அம்மா, தம்பி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நைட்டு டின்னருக்கு வெதர் சூப்பராக இருக்கனால மாடியில் போய்ட்டு நல்லா வாழை இலையெல்லாம் போட்டு நான்வெஜ்ஜோடு நல்ல டின்னர் முடிச்சாச்சு. அப்படியே நெக்ஸ்ட் டேக்கான ட்ரிப்பை பற்றின பிளானையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த டிஸ்கஷன் ஃபர்ஸ்ட் வரும்போதே நம்ம செல்ஃப் ட்ரைவ் பண்ண வேணாம், ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ட்ராவல் பண்ணுங்கிறதுக்காகவே ஒரு கார் ரெண்டல் பேசிஸில் வித் டிரைவரோட ஹையர் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணோம். அண்ட் நைட்டே காரெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டிரைவர்கிட்டையும் பேசி மார்னிங் லொக்கேஷனுக்கு வர சொல்லிட்டோம். அண்ட் எனக்கு இந்த மாதிரி ட்ரிப் போகும்போது வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு போய் வெளியே சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டைம் அம்மா கிட்ட இட்லியும் சிக்கன் கறியும் கேட்டிருந்தேன். அம்மாவும் சூப்பராக சுட சுட ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லாம் செட் பண்ணிவிட்டு எங்களோட அழகான கொடைக்கானல் ட்ரிப்பை எங்கள் வீட்டிலேருந்து 8 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தோன்னே நாங்கள் போன ஃபர்ஸ்ட் பிளேஸ் தலையாறு ஃபால்ஸ் வியூ பாயிண்டில் இருக்க விநாயகர் டெம்பிள். ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போதே விநாயகரோட பிளெஸ்ஸிங் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாங்க. அப்படியே வியூ பாயிண்ட்லேருந்து தலையாறு ஃபால்ஸையும் பார்த்துட்டு அங்கேருந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் கடமரவுங்கிற ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். ஸோ அவங்கக்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்கும்போது பர் பர்சனுக்கு 50 rupees மெயின்டெனன்ஸ்க்காக பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கொண்டு போன ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக சாப்பிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துலேயே அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சு. அங்கே நிறைய பிளான்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பாக்கு, பெப்பர் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் சில்வர் ஃபால்ஸ் பார்க்க கிளம்பிட்டோம். ஆஸ் யூஷுவல் சில்வர் ஃபால்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் ரொம்ப ரஷ் இல்லாதனால அந்த ஃபால்ஸோட காம்னஸை ரொம்ப ரசிச்சுட்டே இருந்தோம். அண்ட் கொடைக்கானல் மெயின் சிட்டி என்டர் ஆகும்போதே டெய்லி பிரெட் அண்ட் பேஸ்ட்ரி கார்னருங்கிற ஒரு ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு எங்கள் டிரைவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அந்த ஷாப் போய் கேக்ஸ், பிரெட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம். கேக்லாம் பயங்கர சாஃப்ட் அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்களும் அந்த ஷாப் போகும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்டுமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலில் செக்இன் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அண்ட் 2-3 ரெசிடென்சிஸ் கூட ட்ரை பண்ணோம். பட் இது எல்லாமே நார்மலாக ஹோட்டல் ஸ்டைலில் நார்மல் ரெசிடென்சி மாதிரியே இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் காட்டேஜஸ் ஒரு ஹோம் ஸ்டேஸ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அந்த மாதிரி கிடைக்கவே இல்லை. ஸோ இதிலே ஒரு 2-3 hours ஆகிடுச்சு. ஸோ ஃபர்தராக டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு நாங்கள் நெக்ஸ்ட் லேக் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம். அண்ட் லேக்கில் செம்ம கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஹார்ஸ் ரைடிங், போட்டிங்லாம் முடிச்சிட்டோம். அண்ட் லேக் வந்ததுக்கப்புறம் தான் அந்த சில்னஸே ரொம்ப ஃபீல் ஆச்சு. அண்ட் நாங்கள் வேறு ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வரல. ஸோ குட்டியாக ஸ்வெட்டர், ஸ்கார்ஃப்ஸ்லாம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு பிரைன் பார்க் போனோம். ஸோ பிரைன் பார்க்கில் நிறைய ஃப்ளவர்ஸ், ட்ரீஸ் எல்லாம் வித்தியாசமாக நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த பார்க்கே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக புல்லெல்லாம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் சன்செட் பார்க்கறதுக்காக கோக்கஸ் வாக் போயிட்டோம். கோக்கஸ் வாக் பக்கத்துலேயே வில்லா ரீட்ரீட்டுங்கிற ஒரு காட்டேஜ் இருக்குது. அண்ட் வெளியே இருந்து பார்க்கும்போது அதோட அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் உள்ளே போய் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ பர் நைட்டுக்கு மினிமம் 5,000 ஒரு காட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் அதுக்குள்ளே இருக்க வியூ அண்ட் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. வர்த் த மணி. நாங்கள் போனப்போ வேறு கேண்டில் லைட் டின்னர்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் சன்செட் டைமில் அந்த மிஸ்டெல்லாம் வரும்போது ரொம்ப ஹெவன்லியாக இருந்துச்சு.
அந்த பிளேஸில் உட்காந்து நம்ம அந்த வியூ பார்க்கும்போது நம்ம மைண்டில் எதுவுமே ஓடலைங்க. ரொம்ப ரொம்ப காமாக இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து சூப்பராக சன்செட்லாம் பார்த்து முடிச்சுட்டு எங்கள் டிரைவர் எங்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹோம் ஸ்டே சஜஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ நாங்கள் அங்கே தான் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த என்டையர் வீடியோவுமே போர்ட்ரைட் மோடில் இருந்திருக்கும். பிகாஸ் எனக்கு இந்த கிளிப்ஸ்லாம் எடுக்கும்போது நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. அண்ட் இது என்னோடய பர்சனல் மெமரிஸ்க்காக நான் எடுத்து வச்சுருந்தது தான் உங்களுக்கு கம்பைன் பண்ணி ஒரு இன்றைக்கி ஒரு வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். பட் ஐல் மேக் ஷுர் நான் அப்கமிங் வீடியோஸில் ப்ராப்பர் யூடியூப் லேண்ட்ஸ்கேப் ஃபார்மேட்டில் நான் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ். ஹாவ் அ குட் டே கைஸ்.